பின்னால் நடப்பது அவருக்கு முன்னால் தெரிஞ்சிருச்சு. என்னென்ன இந்த அரசியல் தான் நடக்கும். அப்பா நல்ல வேலை, ஒரு ஸ்டெப் வச்சதுமே பின்னால் வந்துட்டோம். பெரிய சித்தர் இல்லை ரஜினிகாந்த். அரசியலுக்கு வாராரு. வந்ததும் ஏதோ டக்குன்னு ஒரு எமோஷனில் ஒரு வேகத்தில் உள்ளே இறங்கிட்டாரு. இறங்குற பிறகு பின் விளைவுகளை பற்றி அவர் யோசிக்கிறார். இந்த அரசியலில் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், இது ரொம்ப பொய் சொல்லணும், உண்மையாக வாழ முடியுமா, அதனால் கூட இருக்கவங்க நம்ம கூட மன திருப்தியாக இது ஆவாங்களா, வயதாகி விட்டது, உடல்நிலை இருக்கிறது, மக்களை ஏமாற்றி வரக்கூடாது, ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஞானம், பெரிய ஞானியாக இருக்கிறதுனால அது முடிவு எடுத்தார். சாதாரண ஆளாக இருந்தால் முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க, இறங்கி கச்சா மூச்சான வேற மாதிரி போயிருப்பாங்க. பின்னால் நடப்பது அவருக்கு முன்னால் தெரிஞ்சிருச்சு. என்னென்ன இந்த அரசியல் தான் நடக்கும். அப்பா நல்ல வேலை, ஒரு ஸ்டெப் வச்சதுமே பின்னால் வந்துட்டோம், 100 ஸ்டெப் வைக்கல அப்படின்னு சொல்லி நல்ல முடிவு எடுத்தார் ரஜினி சாரை பொறுத்தவரை. இல்லைன்னா இன்னைக்கு விஜய்க்கு எதிராக பேசப்படுற அரசியல் மாதிரியும் விஜய்க்கு எதிராக வைக்கப்படுற விமர்சனம் மாதிரி ரஜினிக்கு அவர்களுக்கும் அரசியலுக்கு வந்திருந்தா வைக்கப்பட்டிருக்குல்ல சார்? இல்லை, அதில் 2-3 விஷயம் இருக்குது சார். விஜய்க்கு ரஜினி சாருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. விஜய்க்கு வயது இருக்குது, ரஜினி சாருக்கு வயது. ரஜினி சார் கமல் சாருக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா வயது இல்லை. இப்போ அவங்களெலாம் வருத்தம் என்னென்னா, ஐயோ 70 வயசு ஆகிவிட்டதே, நம்ம ஒரு 50 இருந்திருந்தால் இதில் ஈஸியாக கொஞ்சம் பிரகாசிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். அது இயற்கை, மனுஷனுக்கு நமக்கே அது தோண ஆரம்பிக்குது. அதனால் விஜய்க்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த யூத்தாக வந்திருக்கிறதுல போராடுவதற்கும், ஓடுவதற்கும், ஆடுவதற்கும், களத்தில் எதிர்த்து நிற்பதற்கும், சின்ன சின்ன அடிகள் வந்தால் கூட வாங்குறதுக்கும், அந்த வயசில் தானே எதையும் எதிர்கொள்ள முடியும்.